10ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 3.1ல் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கணக்கு போட்டித் தேர்வுலையும் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு அதிகம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கணக்குக்கு நம்ம முதல்ல ஈக்குவேஷன் வந்து எழுதணும். சரியா? அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டா, அந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, தந்தைக்கு இவ்வளோ வயசு அல்லது மகனுக்கு இவ்வளோ வயசுன்னு எதுவுமே கொடுக்கல. அப்போ தெரியாத நம்ம எப்பயுமே எப்படி வைப்போம், எக்ஸ்ன்னு வைப்போம். அப்படி தானே? அப்போ இதில் தந்தையின் வயதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். தந்தையின் வயது எக்ஸு. மகனின் வயதை நம்ம என்ன வச்சுருக்கோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரெண்டுமே தெரியல, அதனால் மகனின் வயது ஒய்ன்னு வச்சுருக்கோம். சரியா? இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு. அப்போ தந்தையின் வயது நமக்கு என்னது, எக்ஸு. இந்த தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கா. மகனோட வயது நம்ம என்ன வச்சுருக்கோம், ஒய். 6 மடங்கு. மடங்குன்னா என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 6y. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 6 வருடங்களுக்கு பிறகு. இந்த பிறகுன்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வயசு 18 வயசு அப்படின்னா 6 வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகணும், 6 வருடத்தை கூட்டுவோம். அப்படி தானே? அதனால தான் பிறகுன்னு வந்தால் கூட்டணும், 6 வருடங்களுக்கு முன்புன்னு வந்துச்சுன்னா கழிக்கணும். இதில் வந்து பிறகுன்னு வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், 6 வருடங்களுக்கு பிறகு. அப்போ தந்தைக்கு 6 வருடத்தை கூட்டணும். சரியா? மகனுக்கு என்ன பண்ணணும், ஒய்யோட 6 கூட்டுறோம். சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு. இந்த தந்தையின் வயது x+6ங்கிறது மகனான y+6 விட 4 மடங்கு. மடங்குன்னு என்ன பண்ணணும், பெருக்கணும் இல்லையா? அதான் இங்கே பண்ணியிருக்கோம். எத்தனை மடங்கு, 4 மடங்கு, 4. சரியா? இப்போ பெருக்கிக்குமா, x+6 உள்ள பெருக்குங்க 4y ப்ளஸ் 4 × 6 என்ன வரும், 24 வருமா, 24. இது செகண்ட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை செகண்டில் பிரதியிடணும். சரியா? சமன்பாடு 1 என்ன பண்ணுறோம், சமன்பாடு 1 2ல் பிரதியிடணும். பிரதியிட என்ன வரும்னு பாருங்கள், சமன்பாடு அதாவது எக்ஸுங்க வர இடத்துல 6y போடணும். அப்போ 6y + 6 = 4y + 24. ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. 6y - 4y = என்ன வரும், 24. இந்த 6 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 2y = நமக்கு என்ன வரும், 24 6 போச்சுன்னா 18 வரும். அப்போ y = என்னது, 18. நம்ம 2ஆல் வகுத்தோன்னா நமக்கு என்ன வரும், 9 அப்படின்னு வரும். சரியா? அப்போ ஒய்ங்கிறது 9 அப்படி. ஒய்ங்கிறது யாரை வச்சுருக்கோம், மகன் வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு என்னது, 6y. அப்போ 6 × 9 நமக்கு என்ன வரும், 54 வருமா, 54. அப்போது தந்தையின் வயது என்னது, 54. மகனின் வயது 9.